வணக்கம் பேலர் உறவுகளே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேலர் வைக்கோல் கட்டு இயந்திரம் தான். உங்களுக்கு வைக்கோல் கட்டும் இயந்திரம் தேவைப்பட்டால் அணுகவும். கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்மகிட்ட ஒரு 2-3 வண்டிகள் இருக்குது. அதுபோல் உங்களுக்கு வைக்கோல் தேவைப்பட்டாலும் கம்மி ரேட்டில் ஏற்றி விட்றோம். கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கல்லூர் டிஸ்ட்ரிக் ஸ்ரீமுஷ்ணம், கல்லூர் டிஸ்ட்ரிக் ப்ளஸ் விருத்தாச்சலம் நியர் ஸ்ரீமுஷ்ணம் இந்த ஏரியா தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் அணுகவும். கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். வைக்கோல் தேவைப்பட்டாலும் வைக்கோல் கட்ட இயந்திரம் தேவைப்பட்டாலும் மெசேஜ் பண்ணுங்கள். வைக்கோல் நல்லா இருக்குது. இதில் வைக்கோல் கட்ட இயந்திரத்தில் மெயின்டெனன்ஸ் செலவு கொஞ்சம் அதிகம். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு வந்து 35 to 40 போகுது. அதே போல் உங்கள் ஊர்லேயும் எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு சொல்லுங்கள். பேலருக்கு ஒரு கட்டுக்கு எங்கள் ஊரில் அதிகபட்சம் 35, 40 கிடையாது. 35 தான் நம்ம ஊரில். ஒரு கட்டுக்கு 35 ரூபா கொடுப்பாங்க. அதுபோல் உங்கள் ஊரில் என்ன போகுதுன்னு சொல்லுங்கள். அதுபோல் இது வந்து பார்க்க மிஷினு சின்னதாக இருந்தாலும் அதில் இருக்கிற பொருள் எல்லாமே ஹை ரேட், எல்லாமே சென்சிட்டிவான பொருள். நேக்காக இது ஆப்ரேட் பண்ணுது. ஒரு பொருளுமே ரேட் அதிகம் தான். எதுவும் இதில் கம்மி ரேட்டே கிடையாது. பேலரில் மிஷின் பார்த்திங்கன்னா பெரிய மிஷின், நெல்லறுவை மிஷின்லாம் பெருசாக இருக்கும். இது சின்ன பொருள் தான், ஆனால் பார்த்து வேலை செய்யணும். கையெலாம் இப்போ அதுமாரி விட்டிங்கன்னா கையெலாம் மாட்டிக்கும். அதெல்லாம் பார்த்து சேஃப்டியாக பிடிஓலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேலை செய்யணும். அதுபோல் இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா பேலர் வந்து அதிகமாச்சு. ஊருக்கு 10-15 வண்டிகிட்டானா இருக்குது. ஏன்னா எப்படியும் பக்கத்து ஊர்லாம் பேலர் தேவைப்படாது. எல்லாமே அந்தந்த ஊர்லேயும் பேலர் 10-15 பேலர் இருக்குது. இது தமிழ்நாட்டில் ஓடுன்னு பார்த்தீங்கன்னா பழைய ஆள் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் செட் ஆகும். ஏன்னா அவங்க தான் லாரிலாம் வர வச்சு லோடு ஏற்றி விடுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ புதுசாக எடுக்கிற ஆள்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பழைய ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட லாரி கான்ட்ராக்ட் இருக்கும். லாரி வருவாங்க, வந்து வைக்கோல் ஏற்றிட்டு போய் சேலம், ஆத்தூர், தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஆள்வோ டெலிவரி பண்ணுவாங்க. அதுமாரி அதை போல் இருந்தால் மட்டும்தான் செட் ஆகும். மற்றபடி பேலர் வந்து தமிழ்நாட்டோட எங்கே போனால் அதிகமாக சம்பாதிக்கணும்னா கர்நாடகா தான். வருஷத்துக்கு 2 டைம் கர்நாடகா போயிட்டு வந்தோம். வண்டி போயிட்டு வந்தால் மட்டும்தான் நல்லா சம்பாதிக்கும். ரேட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா 40, 50 ராகிலாம் ஓட்ட போனீங்கன்னா கட்டுக்கு 50 ரூபா, 60 ரூபா வரைக்கும் கூட தருவாங்க ஒரு கட்டுக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 100 கட்டு ஓட்டினாவே 6000 ரூபா. அதில் ஆனால் சார்ஜஸ் இது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1500 ரூபா பேக்கேஜ் தான் செலவாகும் உங்களுக்கு. நூல்கண்டு ப்ளஸ் வந்து டீசல். அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேலர் வந்து அதிகமானதால் இப்போலாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. கட்டுக்கெலாம் 35, எங்கள் ஊரில் 30 கூட சுட்டி தரேன்னு சொல்கிறாங்க வந்து மொத்த லோடில். இப்போ ஒரு பார்ட்டிக்கு 1000 கட்டு 500 கட்டு எடுக்கிற மாரி இருந்தால் 30 ரூபாய்க்கு கூட வந்து சுற்றி தராங்க. 35க்கெலாம் ஏதாவது 1-2 படி தான் தராங்க. அதுபோல் உங்கள் ஊரில் என்ன ரேட்டு போகுதுன்னு சொல்லுங்கள்.